ஒரு இமாம் இருந்தார், ஈரான்ல பிறந்தவர். இந்த இமாமுடைய பெயர் ஃபக்ருத்தீன் ராசி. ஷாஃபி மதுஹபுடைய மிக முக்கியமான அல்லாமா. எவ்வளவு பெரிய இமாம் என்று சொன்னா 150 கிதாபுகள் எழுதினார். 150 கிதாபுல 100 கிதாபு பாகம் பாகமாக எழுதப்பட்ட கிதாப். எந்த அளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருந்தாண்டா. இமாம் ராசி வாழ்ந்த காலம் பயங்கரமான காலம். பூகோள ரீதியாகவும் பிரச்சனை, மார்க்க ரீதியாகவும் பிரச்சனை. பூகோள ரீதியா என்ன பிரச்சனை? 6ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அந்த காலத்தில்தான் சிரியா பகுதியில சிலுவை யுத்தம் நடந்தது. அந்த காலத்தில்தான் மங்கோலியா பகுதியிலிருந்து தாத்தாரியர்களுடைய படையெடுப்பு நடந்தது. உலகத்தில் யுத்த பிரச்சனை. மார்க்க ரீதியாக ஷியாக்கள், கர்ராமியாக்கள், கதிரியா, ஜபரியா, முஅத்தஸிலா இப்படி வழிகட்ட பல கூட்டம் உருவாகும். அவ்வளோ கூட்டத்தோடையும் தர்க்கம் செய்தவர் தான் இமாம் ராசி. எந்த அளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றா, அகாம அலா வுஜூதில்லாஹி அல்ஃப தலாயில அக்லியா. அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு மட்டும் 1000 ஆதாரங்கள் எழுதினவர். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் மட்டும்தான் கடவுளுங்கிறதுக்கு 1000 ஆதாரங்களை காட்டியவர் தான் இமாம் ராசி. இவருடைய கிதாபுகளே, இவருடைய எழுதின நூல்களே ஆக பிரபல்யமான நூல் தான், ஆக பெரிய நூல் தான் தஃப்சீருல் கபீர். தஃப்சீருல் கபீர் பொதுமக்களாகிய உங்களிடத்தில் பிரபல்யம் இல்லாம இருக்கலாம். ஆனா உலமாக்கள் தலைக்கு மேல தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய அபார வரவேற்பை பெற்ற ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீருல் கபீர். ஏன் தெரியுமா? அதுல தஃப்சீர் மட்டும் இல்லை, அதுல மந்திக் இருக்குது, லொஜிக் இருக்குது, பலாகா சொல் நயம் இருக்குது, இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, வரலாறு இருக்குது, சொல்லிலக்கணம் இருக்குது, அதே போல வழிகட்ட கூட்டத்தார்களுக்குரிய பதில்கள் இருக்குது. இப்படி எல்லா கலைகளையும் கூர்ந்து எழுதப்பட்ட ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீருல் கபீர். இந்த தஃப்சீரை எழுதினதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. தஃப்சீர் எழுதினதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதிகமான உலமாக்கள், வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பொதுமக்களுடைய தஃப்சீராக இருந்தாலும் உலமாக்களும் சபையில் இருக்கிறதால நான் எங்கெங்க பார்க்கலாம் சொல்றேன். ஷதராத்துல் ஸஹப், அதே போல வஃபயாத்துல் அயான், இது போன்ற கிதாபுகள்ல, தபகாத்துல் முஃபஸ்ஸிரீன், இது போன்ற கிதாபுகள்ல இமாம் ராசியுடைய வரலாறு உலமாக்களுக்கு பார்க்கலாம். சகோதரர்களே, ஒரு முறை இமாம் ராசி என்ன செய்யறார்? ஒரு ஊருக்கு போறார். இந்த ஊருக்கு போன நேரம் இவருக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வந்ததோட அப்படியே மயங்கி விழுந்துட்டான். ஊர் மக்கள் எல்லாம் நினைச்சிட்டாங்க ஆல் மவுத். இப்ப போல டெக்னாலஜி எல்லாம் இல்லாத காலம். நாடி நரம்ப புடிச்சு பார்த்தா துடிக்கல, ஆள் மவுத்துன்னு நினைச்சு அப்படியே ஆளை கொண்டு போய் கபூர்ல வச்சு மண்ணை போட்டுட்டான். மண்ணை போட்டதோட கொஞ்ச நேரத்தால இமாம் ராசிக்கு முழிப்பு வருது. முழிப்பு வந்தா எப்படி இருக்கும்? ஆள் கபூர்ல. இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கா இல்லையா? ஆள் கபூர்ல உயிரோட வச்சாச்சு. இப்ப வெளியே வாரத்துக்கு எந்த வழியும் இல்ல. அரபு நாடுகள்ல கபூர் எப்படி தோன்றுவாங்கன்னு சொன்னா, எங்க கிழக்கு மாகாணங்கள்ல எல்லாம் சாய்ந்த மருதுல எல்லாம் சும்மா ஒரு பொட்டி கபூர் தான். உள்ள குழி எல்லாம் வைக்கலாது. உள்ளுக்குள்ள ஆட்சி கபர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வைக்கலாது. ஏன்னா மணல், எங்க ஊரெல்லாம் மணல், அதனால இடிஞ்சு விழுந்துரும். அரபு நாடுகளை பொறுத்தவரை